الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري. விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே பலகோடு ஜீவராசிகளையும் மண்ணிலே மனுவர்க்கத்தையும் ஜின்வர்க்கத்தையும் படைத்து பரிபாலித்து இரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இரட்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், அவன் இணைதுணையற்றவன், அவன் மற்றவர்கள் வணங்கப்படுவதை அழைக்கப்படுவதை வெறுப்பவன், அவனை தவிர வணங்கப்படுவதற்கு வேறு நாயன் இல்லை என்று சாட்சி சொன்னதும் பின்னால் சாந்தி நபி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அரிச்சுவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபோ தாபிஈங்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று மேலும் பிரார்த்தனை செய்ததன் பின்னால் புனித ஜும்மாவுடைய கடமையை நோன்பை நோற்றவர்களாக ஈத்திகாப்புடைய நியத்தோடு புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வை பயந்து உள்ளத்தால் அல்லாஹ்வை நேசித்து கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சென்ற வருடம் நிறைய பேர் எங்களுக்கு முன்னால் இருந்தான். எங்களோடு இருந்த எங்களோட தந்தை வலது பக்கம், எங்களோட தாய் இடது பக்கம், எங்களுக்கு முன்னால் நானா, எங்களுக்கு பின்னால் தம்பி, வட்ட ரவுண்டில் சுற்றி வரைச்சி இருந்த குடும்பம் நிறைய பேர் இன்றைக்கு காண இல்லை. போன வருடம் இருந்தவங்களை இந்த பயணம் காணல. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய ரஹ்மத்தி மூலம், அல்லாஹுடைய கிருபை மூலம் இந்த ரமலானில் எங்களை உயிரோடு வச்சிருக்கிறானே, இது அல்லாஹுடைய பேரருள், இது அல்லாஹுடைய கிருபை. இதுக்கு எவ்வளோ நன்றி செலுத்தினாலும் அது நன்றியாக ஆகாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது அல்லாஹுடைய ரஹ்மத். அல்லாஹுக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துவோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தை ஒரு சாதாரணமான ஒரு மாதமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தர இல்லை. ஒரு ஜனவரியை போல், ஒரு பிப்ரவரியை போல், அல்லது வேறு ஏதோ ரஜப முஹர்ரம இந்த மாதங்களை போல் ஒரு சாதாரணமான ஒரு மாதம் அல்ல இந்த ரமலான். இந்த ரமலான் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப விசேஷமான மாதம், தனக்கண்டு தேர்ந்தெடுத்த மாதம். அல்லாஹ் சுவர்க்கத்துடைய கதவுகளை திறந்து நரகத்துடைய கதவுகளை மூடி ஷைத்தான்களை விளங்கிட்டு விசேஷமாக ரையான் என்ற ஒரு வாயிலை திறந்து லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹு தஆலா வச்சு மனிதன் பாவத்தை மன்னிக்க 2 வாக்கு தந்து நரக விடுதலைக்குரியவர்களை கோடிக்கணக்கானவர்களை நரக விடுதலையாக்குற மாதம் தான் இந்த மாதம். கனிமான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் ரொம்ப விசேஷமாக அமல் செய்வாங்க. அதிலேயும் விசேஷமாக இந்த 10 கடைசி 10 வார நேரம் நபியுடைய வரலாற்றில், நபியுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட வீணாக்க மாட்டான், ஒரு செகண்ட் கூட என்ன செய்ய மாட்டாங்க, வீணாக்க மாட்டான். இந்த கடைசி 10 வார நேரம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பேணுதலாக அதிகம் வணக்கத்தில், இபாதத்தில், தாத்தில் ஈடுபடுவாங்க. அண்ணா ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறான், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர்
மாலா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். 360 நாளில் 350 நாள் பெய்த்துட்டு, 360 நாளில் 350 நாள் எப்படியோ பெய்த்துட்டு. ஆனால் இந்த 10 ரொம்ப விசேஷம். நபி அவங்க ரொம்ப முயற்சி செய்வாங்க இரவு நேர அமல்களை, இரவு ஹயாத்தாக்குற விஷயத்தில் அதிக முயற்சி செய்வாங்க. அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றான், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல அல் ஆஷிர் ஷத்த மிஅஸரா வ ஐகல அஹ்லா வ அஹ்யா லைலஹு குல்லா அவ் கமா காலத். கனிமன் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த 10 வந்துட்டா லுங்கியை இறுக்கி கட்டுவான். லுங்கியை இறுக்கி கட்டுவாங்கடா, கடைசி 10க்கு வீட்டுக்கு வரமாட்டாங்க, பள்ளியிலே இருந்து அமல் செய்ய ஆரம்பிச்சிடுவான். முழு இரவும் என்ன செய்வாங்கடா, நின்று வணங்குவான். இரவு நேரம் தண்ட குடும்பத்தை தண்ட குழந்தைகளை எழுப்பாட்டுறதுக்காக வேண்டி மட்டும்தான் பள்ளியில் இருந்து வெளியே போவான். அவங்களையும் எழுப்பிடுவாங்க, தண்ட மனைவிமார்களை எழுப்பாட்டிடுவாங்க, தண்ட பொம்பளை பிள்ளைகளையும் எழுப்பாட்டிடுவாங்க, சின்ன 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 அவங்களோட சம்பந்தப்பட்ட பிள்ளைகளையும் எழுப்பாட்டுவாங்க. கனிமான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதுதான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியுடைய வரலாறு. ஏன் இந்த கடைசி 10 இவ்வளவு முக்கியம்? அருமையான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹதீஸை நாங்கள் பார்த்தா 2 விஷயம், நிறைய விஷயம், அதில் மிக முக்கியமான 2 விஷயம், மிக முக்கியமான 2 விஷயம். ஒன்று லைலத்துல் கத்ருடைய இரவு. இதை அடையிறதுக்காக இதை தேடி ரொம்ப முயற்சி செய்வான். லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்பி ஷஹர். இந்த கத்ருடைய ஒரே ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. கனிமன் அல்லாஹுடைய நல்லடியார்களே, எவர் பெரிய சிறப்பான நாள் இந்த இரவு அடையிறதுக்கு முயற்சி செய்வான். இந்த கடைசி 10ல் ஏனைய நாட்களை விட அரஃபாவுடைய நாள் கழிச்சு, அதை தவிர கடைசி 10 வார நேரம் அதிகமாக அல்லாஹ் நரக விடுதலையை செஞ்சு கொண்டே இருப்பான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் சுட்டி காட்டினான். தந்த பேரை லைலத்துல் கத்ர்ல இடம்பெறும், இதுக்கும் மின நார்ல இடம்பெறணும். 350 நாள் பஜாரில் நின்றோம், தொழிலில் இருந்தோம், குடும்பத்தில் இருந்தோம், ஏதோ பைத்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் இது வீணாகிடப்படாதே. வாழக்கூடிய வாழ்க்கை 60 70 வருஷம். சுற்றி வரிசை பார்த்தா அமெரிக்கா ரஷ்யா வரையில் ஒரு எல்லை ஒன்றைக்கு உலகம். மறுமைக்கு எல்லையும் இல்லை, ஆயுளுக்கு முடிவும் இல்லை. அதற்காக நீங்கள் இந்த 360 நாளில் ஒரு 10 நாள் முயற்சிங்க. லைலத்துல் கத்ருடைய இரவை எப்படியாவது பிடிச்சிக்கோங்க, நரக விடுதலை எப்படியாவது அடைஞ்சிக்கோங்க இந்த 10 நாளில் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு சொல்கிறது மட்டுமல்ல, செஞ்சு காட்டுவான். அதனால் அருமையானவர்களே, இன்னும் எத்தனை நாள் எஞ்சியுள்ளது என்று தெரியா, 4-5 நாள் தான் இருக்குது. லைலத்துல் கத்ருடைய இரவு வந்துச்சா வர இருக்குதா அல்லாஹு ஆலம். நாங்கள் எப்படியோ இந்த இரவுகளில் தொழுகையில் ஈடுபடுறது, குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுறது, திக்ர்ல துஆல ஈடுபடுறது, நன்மைகளில் ஈடுபடுறது, ஈத்திகாஃபில் ஈடுபடுறது, இதுதான் இரவை ஹயாத்தாக்குவது. இந்த அமல்களில் நாங்கள் ஈடுபடுவோம். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வரலாற்றில் ஒரு ஏடு, நபிக்கும் நபியுடைய குடும்பத்துக்கும் மத்தியில், அஹ்லே பைத்துக்கும் மத்தியில் வந்த ஒரு அழகான சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளை இருந்தான். ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா நாயகி என்று. இந்த 4 பேரை கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னாலேயும் அல்லாஹுடைய நபி அமல்களை சொல்லிக்கொண்டே தான் இருப்பான், அமல்களை வழிகாட்டி கொண்டே தான் இருப்பான். ஃபாத்திமா நாயகியை முடிச்சு கொடுத்தாங்க ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னால் ஒரு நேரம், ரமதானுடைய நேரம், தஹஜ்ஜத்துக்கு அல்லாஹுடைய நபி போய் எழுப்பாட்டுவான். எழுப்பாட்டி இரவு நேர தொழுகைகளை ஈடுபடுத்துவான். அவங்களே எழும்புவாங்க, எழும்பி தொழுவாங்க, துவா செய்வாங்க. ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகியில வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் சலாம் சொல்கிறாங்க, கதவை தட்டுறாங்க. ஒரு தடவை, 2ஆவது தடவை, 3ஆவது தடவை. ஒரு மனிதன்ட்ட அனுமதி கேட்குற 3 தடவை தான். அதுக்கு பின்னால் கரசல் கொடுக்கறதுக்கு இஸ்லாம் அனுமதி இல்லை.
அது வாப்ப மகளா இருந்தாலும் வாபஸ் ஆயிடணும். இதான் ஷரியா, இதான் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய நபி வாபஸ் ஆயிட்டான். 3 தடவை எழுப்பி பார்த்தாங்க, எலும்ப இல்லை, திரும்பிட்டான். இப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் காலையில் திரும்ப மகளை சந்திக்கிறதுக்கு, மருமகனை சந்திக்கிறதுக்கு போகிறான். 2 பேர் மீக்கிறாங்க வீட்டில். முதலாவது கேட்டாங்க, அலா துசல்லூன், ஏன் நீங்கள் இரவு நேரம் எலும்பல்ல, விசேஷமாக இந்த ரமலானில் கடைசி 10 நீங்கள் ஏன் எலும்பல்ல என்று கேட்டான். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா மௌனம். வாப்பாட முன்னால் பேசுறதுக்கு வெக்கப்பட்டாங்க. மருமகன் பேச ஆரம்பிச்சார். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், இன்னமா அன்ஃபுஸுனா பியதில்லாஹ் ஃபைதா ஷாஅ யபஅஸனா பஅஸனா. நீங்கள் தான் சொன்னீங்க, நாங்கள் தூங்கிட்டா எங்கட ரூஹுகள் அல்லாட்ட போயிடுதாம். நீங்கள் சரியாக எழுப்பாட்டுற நேரம் ரூஹெல்லாம் மேல, அதனால் எங்களுக்கு வழங்கல்ல. உண்மையிலே நீங்கள் எழுப்பாட்டுற நேரம் ரூஹு எங்களோட உடம்புல இருந்தா நாங்கள் எழுந்து இருக்கலாமே. நாங்கள் எலும்ப இயலாதது எங்கட மிஸ்டேக் அல்ல, ரூஹெல்லாம் அல்லாட கையில் இருக்குது, அதனால் எலும்பல்லண்டா. அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப நுணுக்கமாக அபீட முகத்தை பார்த்து கொண்டே இருந்தான். ஹதரத் அலியும் அபீட மாமாட முகத்தை பார்த்து கொண்டே இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமா, இது என்ன கதை, மர்மகண்ட கதை. வந்தது இரவு தொழுகைக்கு எழுப்பாட்ட, லைலத்துல் கத்ருடைய இரவு, இன்ஷா அல்லாஹ் கடைசி 10, ஏண்ட மகளும் மருமகனும் சுவர்க்கத்தில் இருக்கணும். இதுதான் தாக்கட் வாப்பாட மாமாட. ஆனால் இவரை எழுப்பாற்ற நேரம் என்னமோ விவாதம் செய்ய வாரார். எழுப்பாற்ற நேரம் எலும்பல்லாத காரணம் அவருடைய ரூஹ அல்லாட்ட பெய்த்துட்டான், அதனால் எலும்ப இல்லாமல் ஆயிட்டான். உண்மையிலே எலும்பி இருப்போம் ரூஹ இருந்தா. வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, விவாதம் அதிகமாக செய்கிறாரே ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லிட்டு அப்படியே போகிற நேரம் சரி சரி அடுத்த நாள் ராவ தூக்கத்தில் கழிச்சிடான். எலும்பி தொழுங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அன்பு நபியுடைய வரலாறு. இன்றைக்கு வாப்பா உம்மா புள்ள எல்லாம் சேர்ந்து கடைசி 10 ஒரு உணர்வே இல்லை. ஒன்றோ தூக்கத்தில் கழிக்கிற, அல்லது ஷாப்பிங்கில் கழிக்கிற, அல்லது வீரோ ஏதோ தேவையில்லை வேலைகளில் கழிச்சிடிய இல்லை. கடைசி 10 தயவு செய்து அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கடுமையான வார்த்தையை பாவிக்கிறான். ஒன்று நினைச்சாங்க, அவர் பாவிச்ச வார்த்தையை சொல்றேன். யார் கடைசி 10 சந்தர்ப்பம் கிடைச்சும் அவர் வீணாக்கிட்டாரு, இன்னொரு படி மேல பாவத்தில் கழிச்சாரு, கியாமத்து நாளையில் அவருடைய நெத்தி முடிய பிடிக்கிற நேரம், விசாரிக்கிற நேரம் தான் விளங்கும் என்று அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடுமையாக சொல்றான். அதனால் அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, பெரியொரு பாக்கியம் எங்களோட மஸ்ஜித், எங்களோட ஊரில் உள்ள மஸ்ஜிதுகள், எங்களோட நாட்டில் உள்ள மஸ்ஜிதுகள், எந்த மஸ்ஜிதில் தான் இரா தொழுகை இல்லைன்னு சொல்லுவோம். இந்த மஹல்லா பாருங்க, எங்களோட மஸ்ஜிது எவ்வளவு அழகாக காரிமார் தொழிக்கிறான், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஏற்பாடு. ஆண்கள் என்று, பெண்கள் என்று, குடும்பங்கள் என்று. கண்ணியமான சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை அடையிறதுக்காக வேண்டி சுப்ஹானல்லாஹ் முந்தி அடிச்சு கொண்டு ஆம்பளைகளை விட பெண்கள் வாரான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அல்லாஹ்வுடைய அன்புடைய அடையாளம், ஆசையினுடைய அடையாளம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தான். அவர் ஒரு இளம் வாலிபர். அவருடைய பேர் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய பேர் ரபியா. அடிக்கடி நபிகிட்ட வருவாங்க, ஹித்மத் செய்வாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நபி ரொம்ப முஹப்பத் வைஷான். இளம் வாலிபர்களோட ரொம்ப முஹப்பத். நபியுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். ரபியாட்ட கேட்டாங்க, வகால சல்லி, ரபியா உங்களுக்கு ஏதாவது தேவையா கேளுங்க, நான் துவா செய்கிறேன். இவ்வளோ ஹித்மத் செய்கிறீங்க, இவ்வளோ என்னோட முஹப்பத். ஹதரத் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டாங்க தெரியுமா? ஃபகுல்து அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah. இந்த துஆவை சுஜூதுல ஒவ்வொருத்தரும் கேளுங்க. ஃபகுல்து அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah. எங்களுக்கு நபியோட சுவர்க்கத்தில் இருக்க இயலா, அவங்க தரஜால எங்கேயோ இருப்பாங்க, அட்லீஸ்ட் கொஞ்சம் அடிக்கடி சந்திக்கிற பாக்கியம் சரி கிடைக்கணுமே. அல்லாஹ்வுடைய அன்பு நபிய, இது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆசை இல்லையா அருமையானவர்களே? தேற்றம் இல்லையா?
தண்ட நபியை பார்க்க, நபியோட பேச, நபியுடைய ஷபாத்தை அடைய, நபியோட இருக்க, சுவர்க்கத்தில் நபியோட சேர்ந்து விருந்தோம்பல் செய்ய, இது ஈமானுடைய பண்பு. ரபியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபகுல்து அஸ்ஸலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah. நாளைக்கு நீங்க எங்கேயோ இருப்பீங்க, எங்கட நிலவை எங்கேன்னு தெரியா, அதனால அடிக்கடி கொஞ்சம் உங்களை கண்டு கொள்ள சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுறே யா ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்க. ஃபகால அவகைர தாலிக், வேற தேவைகள் இல்லையா உங்களுக்கு? ஈதானா ஃபகுல்து ஹுவதாக்க, எனக்கு இவ்வளவு போயும், இது மட்டும் இருந்தால் போதும். துன்யால பெரிய டாம்பியம் ஒன்றும் தேவையில்லை, ஆகிரத்தில் இது மட்டும் இருந்தால் போதும் வேண்டாம். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளம் வாலிபருக்கு என்ன பழக்கினான்? நல்லா யோசிச்சுக்கோங்க வாப்பமார், நல்லா யோசிச்சுக்கோங்க இளம் வாலிபர்கள். அந்த இளம் புள்ளைக்கு என்ன பழக்கினான்? அவர்த உள்ளத்துல தஸ்கியா வாரதுக்கு, அவர்த உள்ளத்துல அல்லாஹ் வாரதுக்கு, அவர்த உள்ளத்துல தக்வா வாரதுக்கு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், மகனே நீங்க சுஜூத் அதிகப்படுத்துங்க. உலமாக்கள் சொல்றாங்க, இரவு நேர தொழுகையை அதிகப்படுத்துங்க, இரவு நேர தொழுகையை அதிகப்படுத்துங்க. தண்ட குடும்பத்துக்கு காட்டினான், தண்ட பிள்ளைகளுக்கு எழுப்பாட்டினான், இளம் வாலிபர்களை எழுப்பாட்டினான், சின்ன பிள்ளையை எழுப்பாட்டுறாங்க. தண்ட மனைவிக்கு சொல்றாங்க, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களோட தாத்தாட மகன் அப்துல்லாவை இன்றைக்கு இரவு என்னோட தொலை வர சொல்லுங்க. எத்தனை வயசு? 10 வயசு பையன். நபி அவங்க தக்பீர் கட்டுறாங்க இரா தொழுகைக்கு. பின்னால வந்து இடத்துல நிற்கிறாரு தெரியாம, நபி அவங்க கையை பிடிச்சி அப்படியே கையால வலது செய்து கெடுக்கிறான். சின்ன பிள்ளைகளை பழக்கினான், மனைமார்களை பழக்கினாங்க. கனிமான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது பெரிய ஒரு பாக்கியம். இந்த இரவு தொழுகை என்பது பெரிய ஒரு பாக்கியம். கடைசி 10 லைலத்துல் கத்ருடைய இரவு அடையிறதுக்கு பெரிய ஒரு பாக்கியம். ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நோம்புல டெய்லி சொல்லுவாங்க மனைவியை பார்த்து, நீங்க 3ல் ஒரு பகுதியை எடுத்துக்கோங்க. அடிமையை பார்த்து, நீங்க 3ல் ஒரு பகுதியை எடுத்துக்கோங்க, நான் 3ல் ஒரு பகுதி. முழு இரவும் மாறி 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 தொழுகையில, அந்த தொழுகையில குர்ஆன்ல ஈடுபடுவான் சஹாபாக்கள். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் வரலாறுல கூடுதலாக வாழ்ந்தவர். 130 வயசு அல்லது 160 வயசு, இன்னும் ரிவாயத்தில் 300 வயசு. ஃபாதிரியாக இருந்தவர், யஹூதி ஃபாதிராக இருந்தவர். கடைசா அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்து மிச்சங்காலம் அல்ஹம்துலில்லாஹ் வாழ்ந்தார். பல கல்யாணம் முடிச்சார். ஒவ்வொரு கல்யாணத்திலே மனைவியோட ஆரம்பமாக ஈடுபட்டுட்டு கூப்பிடுவாங்க, வாங்க பள்ளிக்கு போகமாட்டுவான். பள்ளிக்கு போய்த்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக நடு ஜாமத்தில் தொழுவான். நோன்பு காலம் வந்த ஹோல்சேலாக தனக்கு 4 மனைமார் இருக்குது, 4 மனைமார்ட பிள்ளைகளையும் சேர்த்து பள்ளிக்கு கூட்டிட்டு போய்த்துவாங்க, இரவு நேர ஹயாத்தாக்க. இது சல்மானே ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு பின்னால பாருங்க, அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பீரானே பீர் பல திருமணம் செஞ்சாங்க. 40க்கு மேல புள்ள, 27 பொம்புல புள்ள, ஒத்தரையும் உடல்ல ரமலான் மாதம். எல்லாரையும் சேர்த்தே கூட்டிட்டு போய்த்துருவாங்க பள்ளிக்கு, பக்தாதுக்கு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படியாவது கடைசி 10ல் அல்லாஹ்க்கு முன்னால நான் அல்லாஹ்ட அடிமை, அல்லாஹ்க்கு முன்னால ஒன்றுமே இல்லை, அல்லாஹ்க்கு முன்னால தன்னுடைய பணிவை கனிவை காட்டுறதுக்காக சஹாபாக்களுக்கு பின்னால வந்த சலஃபுகள், அதுக்கு பின்னால வந்த ஹலஃபுகளோட வாழ்க்கை வழிமுறைகள் தான் இது. ஆனா எங்களுக்கு இன்னும் தலையில வரலையே, எங்களுக்கு இன்னுமே தலையில வரல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எஞ்சியுள்ள காலம், எஞ்சியுள்ள ஆயுள் அல்லாஹு ஆலம். அதனால இந்த கடைசி 10 நாங்க எஞ்சியுள்ள நாட்கள்ல இரவு நேர தொழுகைகள்ல ஏண்டிய அளவு நல்ல அமல்கள்ல கழிச்சு லைலத்துல் கத்ருடைய இரவு அடைஞ்சி இத்துக்கும் மினன்னார அடைஞ்சி நல்லடியார்கள்ட கூட்டத்தில் சேர்ந்து கொள்ள வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் பூரா முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், பூரா முஸ்லீம்களுடைய பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களை விட்டும் பிரிந்த எங்கட பெற்றோர்கள், உட்டார்கள், சுட்டார்கள், உறவினர்கள், எங்கட உலமாக்கள், ஒஸ்தாமார்கள், சலபுகள், ஹலபுகள், நபிமார்கள் எல்லாரையும் நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்கள் எல்லாரையும் நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், ரமலான எத்தினோம் யா அல்லாஹ், கடைசி 10 எத்தினோம் யா அல்லாஹ். இந்த ரமலானை பற்றி இன்னுமே எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். இந்த கடைசி 10 பொறுமதி இன்னும் தலையில் வரலையா அல்லாஹ். எங்களால் நிறைய பொடுபோக்குகள் நடந்துட்டு யா அல்லாஹ், எங்களை நீ மன்னிச்சியா அல்லாஹ். எங்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக.
எங்களுக்கு நீ மஃபிரத் செய்வாயாக. யாழ்லா எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்தோம் யா அல்லாஹ், எங்களோட பட்டியலில் எத்தனை லைலத்துல் கத்ர் எங்களுக்கே தெரியாது யா அல்லாஹ். எங்களோட உள்ளத்தில் கேட்டால் எங்களுக்கே சிரிப்பாகிக்குது யா அல்லாஹ். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அடையிறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சோமா என்பது கேள்விக்குறியா அல்லாஹ். யாழ்லா நீ எங்களை மனுஷரியா அல்லாஹ், யாழ்லா எங்களை மஃபிரத் செஞ்சிரியா அல்லாஹ். எங்களுக்கு அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே ரூஹ நசீபாக்கினாய், உடம்ப நசீபாக்கினாய், ஆரோக்கியத்தை நசீபாக்கியாய், எல்லா நியமத்துக்களையும் நசீபாக்கி ரப்பே ரஹ்மானே அல்லாஹ் உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய நியமத்தை நசீபாக்கா விட்டா அது பெரிய பாக்கியம் யா அல்லாஹ். எனவே யா அல்லாஹ் எப்பயுமே உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ஈமான்ல உறுதியை தந்திரியா அல்லாஹ், தொழுகையில முஹப்பத்த அன்பை தந்திரியா அல்லாஹ், நல்ல அஹ்லாக்க நசீபாக்கிறியா அல்லாஹ், சதாவும் உன்னை பயந்து வாழக்கூடியவர்களா எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். ரப்பே குடும்பங்களோட, பெற்றோர்களோட, அன்பர்களோட, நண்பர்களோட யா அல்லாஹ் முஸ்லீம்களோட அன்பாக கனிவாக சலாமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஊர்களில் ரப்பே என்கிற நாட்டில் முழு உலகத்திலேயும் சாந்திய சமாதானத்தை ஏற்படுத்துறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே லைலத்துல் கத்ருடைய இரவையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யா அல்லாஹ் மலக்குகளோட வரக்கூடிய இரவு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே சலஃபுகள் குளிச்சிட்டு மனம் பூசிக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இரவு யா அல்லாஹ், அமல்கள் யா அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இரவு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் இம்மேலே நசீபாக்கிறியா அல்லாஹ், மறுமையிலே நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் பாக்கியசாலிகளாக எங்களை நீ ஆக்கிடாத யா அல்லாஹ். ஏதோ தப்பு தவறுகளை வச்சு நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை வச்சு யா அல்லாஹ் எங்களை யா அல்லாஹ் திசை திருப்பிடாத யா அல்லாஹ். உண்மையிலே நாங்கள் பலஹீனமான அடியார்கள் யா அல்லாஹ், நபியை விட்டு சஹாபாக்களை விட்டு ரொம்ப தூரத்தில் வாழக்கூடிய அடியார்கள் யா அல்லாஹ். ஈமானண்டா என்ன என்று தெரியாதவங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் உண்மையான அன்பை ரப்பே உன்னோடு இருக்கிற அன்பை தெரியாதவங்க யா அல்லாஹ். என்றாலும் யா அல்லாஹ் உனது ரஹ்மத்தின் மீது யா அல்லாஹ் அன்பின் மீது ஆதரவு வைக்கிறோம் யா அல்லாஹ். எங்களை எல்லாரையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்களை பெற்றோர்களை, எங்களோட மனைவி மக்களை, எங்களோட குடும்பத்தினர்களை, அன்பர்களை, நண்பர்களை யா அல்லாஹ், குறிப்பாக இந்த மஹல்லா வாசிகளை, இந்த ஊர் வாசிகளை எல்லாரையும் நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எல்லாருக்கும் பொதுவான மன்னிப்பை நசீபாக்கிறியா யா அல்லாஹ். 7 வானங்களை 7 பூமிகளை படைச்ச இறைவன் யா அல்லாஹ் நீ. யா அல்லாஹ் உமரை நீ மன்னிச்சா யா அல்லாஹ், ஹிந்தாவை நீ மன்னிச்சா யா அல்லாஹ். யா அல்லாஹ் அபூ ஜஹல் மகன் இக்ரிமாவை நீ மன்னிச்சா யா அல்லாஹ். யா அல்லாஹ் அபூ சுஃபியான மன்னிச்சா யா அல்லாஹ். இப்படி ஒரு பாவம் செய்யலை யா அல்லாஹ் நாங்கள். ரப்பே யா அல்லாஹ் எங்கட பெற்றோர்கள், எங்கட மனைவி மக்கள், எங்கட குடும்பத்தினர்கள் யா அல்லாஹ் முஸ்லீம்கள் யாரும் இப்படி ஒரு பாவம் செய்யலை யா அல்லாஹ். எல்லாரையும் மன்னிச்சு யா அல்லாஹ் இதுக்கும் நாருடைய லிஸ்ட்டில், லைலத்துல் கத்ருடைய லிஸ்ட்டில் எல்லாரையும் யா அல்லாஹ் உள்ளாக்கி யா அல்லாஹ் உனது ரஹ்மத்தை எங்களுக்கு நசீபாக்கிறு யா அல்லாஹ். எங்கள் துஆக்களை ஏற்றுக்கொள்வாய் ரஹ்மானே. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அம்மா பஅத். ஃபயா இபாதல்லாஹ் أوصيكم بنفسي أولا بتقوى الله، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. فقال النبي صلى الله عليه وسلم: من قام في ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. عباد الله يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. عباد الله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. عباد الله أن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. عباد الله
أن الله تعالى يقول إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد اللهم ارض عن الخلفاء الراشدين أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعمر الفاروق رضي الله تعالى عنه وعثمان ذي النورين رضي الله تعالى عنه وعلي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن فاطمة الزهراء رضي الله تعالى عنها وعن الحسن والحسين رضي الله تعالى عنهما وعن الحمزة والعباس رضي الله تعالى عنهما وعن أمهات المؤمنين وسائر الصحابة أجمعين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات اللهم إنك عفو تحب العفو فاعف عنا اللهم إنك عفو تحب العفو فاعف عنا اللهم إنك عفو تحب العفو فاعف عنا اللهم احفظ الإسلام والمسلمين في أنحاء العالم اللهم احفظنا واحفظ من معنا واحفظ ما معنا اللهم اشفنا واشف مرضانا واشف مرضى المسلمين اللهم آتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العليم الجليل الجبار يذكركم واشكروه يهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون